விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு வரிசையில் நாம காண இருப்பது பராபவ ஆண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு எவ்வாறு இருக்க போது, பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யாரு கன்னிராசிக்காரங்களா வேகத்தை கொடுக்கின்ற இடம் என்று சொல்லுவாங்க. அதுல இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடம், எதையுமே போட்டி போட்டோன்னா அவங்க வின் பண்ணி போயிடுவாங்க. அது மாதிரி ஆளுங்க இப்ப பொறுமை தேவை, நிதானம் தேவை. கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல கவனத்தை எடுத்துங்க. இந்த பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடித்தால் போதும், ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். ஐயா, நான் பெருசா ஜாக்பாட் அடிக்கிறதுலாம் சொல்ல மாட்டேன். பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வருகின்ற ஆண்டு என்று கூட சொல்லுவேன். அதனால என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த பராபவ ஆண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம். எல்லாத்தையும் இழந்துட்டா மொத்தமாலாம் மீட்டெடுக்க முடியாது. ஆனா இருக்கிற நிம்மதியான வாழ்க்கை தரம், வெளிவட்டாரத்தில் இருந்து இந்த கோர்ட்டு கேஸ் பம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தா அதுல இருந்து பனிஷ்மெண்ட் இல்லாம நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு ஸ்டே வாங்கின ஐயா, லாங் டர்மா நம்ம போட்டுக்கலாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு டைமிங் கொடுக்கணும். என்னால மீண்டெடுக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் சமாதானத்தன்மை, அதாவது சமாதானத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தேடி வரும். மனசுல இருந்து வந்த பாரம் விலகும், கொஞ்சம் அமைதியை பெறும். இந்த மாதிரி தருகின்ற ஆண்டாக தான் இந்த பராபவ ஆண்டு இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்துல ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வீட்டுல ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தாயார் தந்தையார் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு சைலண்ட் மோட்ல போடுகின்ற காலம். தாயார் உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க, தந்தையார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்தது. நான் புதுசா பெரிய அளவுக்கு நான் பலாபலம் சொல்லுவேங்க. கடன் பிரச்சனை சார்ந்த விஷயத்துல கவனத்தை எடுத்துங்க. எல்லாத்திலும் ஆகமொத்த கவனம் தருகின்ற ஆண்டு என்று கூட சொல்லலாம். இந்த நேரத்துல என்னன்னா, சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஆண்டு என்று திடீர்னு பார்த்தா மேரேஜே முடிஞ்சிடும். அதுல எதுவுமே தடையே சொல்ல முடியாது. அந்த 7ஆம் இடம் விருத்தி அடையறதால அங்கே சனி பகவான் வீட்டுல தடான் முடியறதுக்கான அமைப்பு, இதெல்லாம் எதுவுமே சொல்ல. காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் கன்னிராசி இடைவிடாமல் இருந்து வந்த எவ்வளவு பிரச்சனையும் இது தாண்டி போயிடும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதை நடக்கும். நன்றி, வணக்கம்.